இன்டர்நெட்ல ஈஸியா அவைலபிளா ரொம்ப அக்சஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈசிஆர்ல ரைடு இந்த சேசிங் அப்படின்னு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதை பத்தி என்னங்க யாருமே பேசலையா அப்படின்னு கேட்டா பல பேர் பேசி முடிச்சாச்சு. இதனோட தீர்வு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். ஈசிஆர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு 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 ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளாஸ்ல இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சும்மா ஒரு ரைட் போலாம், நைட் ரைட் போலாம், இல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நம்ம பொதுவாகவே படங்கள்ல பார்த்திருப்போம். ஒரு ஃபைட் இருக்கு, சரி ஓகே நம்ம உடனே ஒரு ஈஸியால ரைட் போலாமா அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு ஃபேமா நம்ம எல்லாருமே வந்து காது பட ஈஸியார் ரைட் நல்லா இருக்கும், ஈஸியார்ல போலாம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஒரு கடற்கரையை பார்த்துக்கிட்டு போகும்போது ஒரு ஒரு மழை சாரல் ஆகட்டும், இல்லையா ஒரு குளிரான ஒரு இடம் ஆகட்டும், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சூஸ் பண்ற ஒரு பிளேஸா இப்போ காலங்கள்ல நிறைய பேர் யூஸ் பண்ற அக்சஸ் பண்ற ஒரு பிளேஸா அது இருந்துட்டு இருக்கு. சோ இப்போ வந்துட்டு நம்ம சொல்ல போற அந்த பர்சன்ஸ்னா ஒரு ஃபேமிலியா ஒரு குழந்தையோட ஒரு ஒரு பர்சன், ஒரு ஆணு ஒரு பெண்கள் அப்படின்னு நிறைய பேர் சேர்ந்தவங்க எல்லாருமே பலனும் அப்படின்னு இந்த கார்ல என்ன பண்றாங்க, டிராவல் பண்றாங்க. அவங்க முட்டுக்காடு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்க போறாங்க. அங்க நல்லா கொஞ்சம் ஈஸியா அக்சஸ் பண்றாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா அவங்க வந்து இருந்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காணத்தூர்ல இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. சோ இந்த நேரத்துல இது வந்து ஒரு இரவு நேரம் அப்படின்றதுனால பெண்கள்லாம் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மொத்தம் 3 காருங்க, பலனோ காரு, மஹேந்திரா ஒரு காரு, டாடா சஃபாரி, இது 3மே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு கோணத்துல போயிட்டு இருக்கு. இதுல நம்ம பாதிக்கப்பட்ட பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, பலனோ கார்ல இவங்க போயிட்டே இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு பின்னாடி சேஸ் பண்ணி ஒரு 7-8 பேர் வந்து வராங்க. ஒரு கார்ல ஒரு 4 பேர், இன்னொரு கார்ல ஒரு 4 பேர்னு வச்சுக்கோங்களேன். மகேந்திர தார் வந்துட்டு முன்னாடி போக, பின்னாடி வந்துட்டு சஃபாரி தொடுத்துக்கிட்டே வர அப்படின்னு இவங்களுக்கு கல்லிடுச்சு. எங்க போறதுன்னு தெரியல. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறேன். இப்போ அவங்க தரப்புல வந்துட்டு ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் எல்லாம் ரேஸ் பண்ணி இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் விட்டுருங்களேன், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து சேஸ் பண்ணாங்க அதெல்லாம் தெரியும். சோ ஃபைனலி ஒரு கேஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணே வந்து ஏங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வீடியோ ஆதாரத்தோட எடுத்துட்டு போயிட்டு காமிச்சிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில ஒரு அறிக்கை அப்படின்னு போலீஸ் விடுவாங்க இல்லையா, அதுல அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தரப்புல அதாவது பலனோ கார்ல வந்தவங்க இவங்கள போய் இடிச்சதாகவும், இடிச்சவங்க வந்துட்டு கோவத்துல அவங்க திட்டணும் அப்படின்றதுனால இவங்க முன்னாடி பின்னாடி அப்படின்னா சேஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நேரம் வரைக்கும் அவங்க அறிக்கை வெளியே விடுற வரைக்கும் ஒரு நபரை கூட அவங்க அரெஸ்டே பண்ணலையாம். ஸோ காருடைய நம்பர்ஸை கூட அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற நேரத்துல அந்த மாதிரி ஒரு கார் நம்பர் இந்த ஒரு அதாவது இப்ப டாடா சஃபாரி அப்படின்னா இதுக்கு வந்துட்டு இந்த நம்பர் கிடையாது, பொருந்தாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ போலியான ஒரு நம்பர்ல காரை அந்த நேரத்துல தூக்கிக்கிட்டு ஒரு கட்சி கொடியோட எதுக்காக போகணும் அப்படின்றது தான் எல்லாருமே வைக்கிற முதல் கேள்வி. ஸோ இப்போ வந்து நீங்க அரெஸ்டே பண்ணல, யாரையுமே பிடிக்காத நிலைமையில நாங்க யாரையோ போய் முட்டணும் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்றதுதான் இப்போ மக்களாலையும் பல தரப்பின் மூலமாகவும் கேட்கப்படுற ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சோ இந்த மௌனத்துல இருந்து அவங்க எதுவுமே இன்னும் பதில் சொல்லலைனாலும் ரீசெண்டா 5 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நார்மல் தான், ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், ஒரு வேலைக்கு போறோம் வரோம், ஒரு ஃப்ரீயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம்ல அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு அவசரத்துக்கோ இல்ல ஜாலியாவோ ஏதோ ஒரு பாணி அவங்களுடைய பர்சனல் விஷயம் அது. நீ ஏன் அந்த டைம்ல போனீங்க, நீங்க ஏன் ஃபேமிலியோட போறீங்க அப்படின்னா, ஏன் அவங்க ஃபேமிலி அவங்க போறாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாம், என்ன பிரச்சனை அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்கறதும் கரெக்ட் தானே. நீ அந்த ட்ரெஸ் போட்டிருப்ப, நீ இப்படி போயிருப்ப, நீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே ராத்திரி நேரத்துல உங்களுக்கு எதுக்கு வேலைன்னா, உலகம் மாறிடுச்சு, மக்கள் மாறிட்டாங்க, பெண்களுக்கு இந்த உரிமை இருக்கு, அந்த உரிமை இருக்கு, நீங்க எல்லாம் வெளில வரணும் அப்படி ஏன் சொல்றது, எதுக்காக சொல்லணும், சொல்றதுனால தானே ஓகே நம்ம கூட இவங்க இருக்காங்க, தைரியமா இருக்கும், நம்ம போலாம், கார்ல தான் போறோம்னு வரும்போது அதே கார் இன்னும் பெரிய பெரிய கார் எடுத்துக்கிட்டு நல்லா மாடு மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அப்படி துரத்திட்டு வந்தா எப்படி இருக்கும், நினைக்கவே அல்லு கேளுது. சோ இனிமே யாராம் இருந்தாலும் யோசிப்போம்ல, வெளில போலாமா, ஐயோ வானாடா சாமின்ற மாதிரிதான் இருக்கு. ஒன்னும் இல்ல, ஒரு கடைக்கு சும்மா நானு என்னோட ஃபேமிலியோட ஒரு 8 மணி இருக்கும், சும்மா கடைக்கு தான் போனோம், ரைஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் போயிருந்தாப்ல. குழந்தை 2 பேரையும் வச்சுட்டு நிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பயம். ஏன் என்ன ஓவரா பண்ற அப்படின்லாம் நீங்க அப்படியே பூமர் எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. பட் ஃபேக்ட் சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் கேட்க நிறைய விஷயங்கள் நடக்க, அதை பார்க்க, சும்மா நம்ம நிக்கிறதுக்கு, குழந்தையோட நிக்கிறதுக்கு, ஐயோ குழந்தைய தூக்கிட்டு போயிடுவானோ, நம்ம செயினை இழுத்துட்டு போயிடுவாங்களோ, ஒரு 5 நிமிஷம் யாரை பார்த்தாலும் திருடங்க மாதிரியே இருக்கிற ஒரு ஃபீல். ஏன் சொல்றேன்னா, உலகம் அந்த அளவுக்கு கேவலமா மோசமா தான் போயிட்டு இருக்கு. இல்ல எல்லாமே மாறிடுச்சு, நாங்களாம் வெளில போலையான்னு கேட்டா எல்லாரும் பயத்தோட போறோம். தட்ஸ் அ மேட்டர், புரியுதா? நம்ம போறோம் தான், எல்லா வேலையும் நம்ம செஞ்சுக்கிறோம் தான், எல்லாமே பண்ணிக்கிறோம் தான், ஆனா ஒரு நிம்மதியோட பண்றோமா கிடையாது, பயத்தோட இருக்கும்.
விட்டு அவங்க வேலையை அவங்க தயவு செஞ்சு பாருங்க. அது ஒண்ணுதான் சொல்ல முடியும். ஸோ நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் அகைன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஈசிஆர் இஷ்யூ உங்களை எந்த அளவு பாதிச்சதுன்றதையும் ப்ளீஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.